ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். இந்த 3 மினிட்ஸ் வீடியோவில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனும் ஆல் டிக்கெட் ரிலீஸ் டேட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதேமாதிரி முன்னாடி யூடியூப்பில் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் பாதி பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ண சொல்கிறேன். கமிங் மண்டே அன்றைக்கி உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். அவங்க வந்து ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. நம்ம சேனல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் போய் வெப்சைட் நேமை டைப் பண்ண அவசியம் இல்லை. அங்கே பக்கத்துலேயே மோகன ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டியோட லோகோவும் ஆகும். அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்டும். அதிலே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரமாக வந்து யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நான் சப்மிட் பண்ணி உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து சப்மிட் பண்ணிவிடுவேன் யூனிவர்சிட்டிக்கு. இந்த டைம் வந்து புக்ஸ் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து ரிலீஸ் பண்ண அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து பிஎடுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 26லேருந்து 28 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து வித் ஃபைனோட லாஸ்ட் டேட் வந்து 29லேருந்து 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து இப்போ வந்து டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் 2026 எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் வந்து அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. டெய்லியுமே வந்து செக் பண்ணிட்டு இருங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களான்னு. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீஸும் பண்ணியிருப்பாங்க. டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது எல்லாமே வந்து பிஇடி எக்ஸாமுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம். ஓகே, எல்லாருக்குமே வந்து நாளையோட அசைன்மெண்ட்டுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணிப்பாங்க. நான் எப்படி செக் பண்ணு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாகின் வந்து பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அசைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ ஷோ ஆகும். ஆனால் வந்து 26க்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துருவாங்க. இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிங்க. அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா அசைன்மெண்ட்டுமே ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து லாஸ்ட் வந்து சப்மிட்னு இருக்கான்னு செக் பண்ணிங்க. எல்லாமே வந்து சப்மிட்னு இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் மொபைல் எடுத்து அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் சேம் அசைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மேலே வந்து சப்மிட்டட் அசைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அப்போ வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். சப்மிட்டட் அசைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்ச்னு கொடுங்க. சர்ச்னு கொடுத்தா நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா அசைன்மெண்ட்டுமே ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த மொபைல் வந்து இது ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன்னா கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா சப்மிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது தான் உங்களுக்கு மார்க் வந்து தெரியும். நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான அசைன்மெண்ட்டுக்கு அங்கே சப்மிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு டவுன்லோட் பண்ணி அகைன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நோட்டில் வந்து ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணி டிக் மார்க் பண்ணி நீங்கள் வந்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். நாளைக்கு லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. உங்கள் போஸ்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க. 2025 அசைன்மெண்ட் ப்ரூஃப்னு நீங்கள் வந்து டைட்டில் வந்து எழுதிட்டு கீழே வந்து அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த கொஷினை தான் டிக் பண்ணிங்களா அந்த ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க. அசைன்மெண்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ட்ரிபிள் இஷ்யூ வந்து 2 டைப்ஸில் வந்து வரும். ஒன்று வந்து நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா வரும், இன்னொன்று வந்து வெப்சைட் யாருனாலையும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து மண்டே வந்து நான் கன்ஃபார்மாக கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி வந்து டைம் டேபிள் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் கேட்டுட்டு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வெனஸ்டே அன்றைக்கி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இதான் 2025க்கான அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் வீடியோ. நாளையோட உங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1 டேக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதுமே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.